அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளமதி. நேற்றைய தினம் நடைபெற்ற ப்ரோ கபடி சீசன் ஃபைனல் நேற்றோட முடிஞ்சு. ப்ரோ கபடி கொண்டாட்டம் நேற்றோட நிறைவடைஞ்சு. இந்த போட்டியில ஹரியானா ஸ்டீலர்ஸ் 2 வருட தவத்திற்கு பிறகு இப்பொழுது வந்து கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டங்க. பாட்னா வர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி மோதினாங்க. இந்த இரு அணிகளும் வந்து ரொம்ப சூப்பராக ஆடக்கூடிய அணிகள். இந்த பக்கம் தேவாங், அயன், சுதாகருக்குலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. சிவம் பத்தர், சிவம் செட்டே இவங்களாம் டிஃபென்ஸ் இருப்பாங்க. இந்த பக்கம் ஆட்லு, வினய், சிவம் பத்தாரு இப்படி 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 சிறந்த விளையாட்டு வீரர்கள் கொண்ட ஒரு இரு அணிகள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுல எல்லா பாட்னா பிளேயர்ஸ் வந்து தோல்விக்கான காரணம் என்னன்னா, எல்லா ரைடர்ஸும் வந்து ஷார்ட்ல குட்டியே போய் மாட்டாங்க. ஷார்ட்ல ஒருத்தர் மட்டுமே காரணம் பண்ணி ஆடினாங்க. ஓடி ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எங்களோட ஸ்கோர்ஸ் வந்து பண்ணிருக்க முடியும். ஷார்ட்ல ஒரு பக்கமா ஆடி ஷார்ட்ல மட்டுமே வந்து மைண்ட்ல வச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க பொழுது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் ஷார்ட்ல விட்டு மட்டும் தான் மாட்டிக்கிட்டு இந்த போட்டி வந்து தோக்குறதுக்கு மிக முக்கிய காரணமா வந்து இருந்தாங்க. கொஞ்சம் கவனமா ஆடி இருந்திருக்கலாம். எப்படின்னா ஷார்ட்ல கவனத்தை வச்சிருக்காம நீங்க எப்பயும் போல ஆடி இருக்கலாம். அயர்லாம் எப்பயுமே ரன்னிங்ல டச் பண்றது, ஜம்ப் பண்றது, தொட்டு வரதெல்லாம் வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு. ஆனா ஷார்ட்ல கூட போயிட்டு அந்த மம்டில போய் மாட்டுறதுதான் நிறைய மாட்டி மாட்டி இந்த போட்டிக்கு தோல்விக்கு மிக முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம கடைசி கட்டத்துல 9 புள்ளிகள் லீடிங்லாம் வந்து 23க்கு 32 என்கிற புள்ளி கணக்குல இந்த போட்டி வந்து முடிஞ்சிருக்கு. 9 புள்ளிகள் வித்தியாசத்துல இந்த போட்டி வந்து விட்டுருக்காங்க. தோல்வி மேட்ச் வந்து விட்டுருக்காங்க. இன்னும் சிறப்பாக ஆடி இருக்கலாம். சுதாகருக்கு வாய்ப்பு கொடுத்து பெரும் மகிழ்ச்சி இருக்கு. 2 புள்ளி எடுத்திருந்தாரு. ஆனா இன்னும் அது 10வது நல்லா எடுத்திருக்கலாம். இது வாய்ப்பு நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. கடைசி மேட்ச் ஃபைனல்ல வந்து சுதாகருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி இருந்திருக்கலாம். நல்லா ஆடி இருந்தாரு. ஆனா அவரும் வந்து ஷார்ட்லுவே பார்த்து ஆடி இருந்தாரு. ஷார்ட்லு எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிட்டாருங்க. எல்லாத்தையும் யார் வந்தா சரி நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஷார்ட்லு வந்து டேக்கிள் பண்ணி முடிச்சாரு. அந்த டீமு கோஆர்டினேஷன் ஷார்ட்ல பிடிச்சோன்னா எல்லாருமே வந்து டேக்கிள் பண்றாங்க. அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு. இந்த பக்கம் சிவம்பத்தார் ரைடு வந்து அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. வினயா இருக்கட்டும், வினய் ரைடு கான்ஃபிடென்டா ஆடுறாங்க யாருமே. அதே மாதிரி டிஃபென்ஸும் பாட்னா நல்லா தான் இருந்தாங்க. இங்க இவங்க மாட்டினதுனால அங்க அவங்க சீர்குலைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுவே வந்து நேற்று தினம் போட்டியில வந்து சாம்பியன் பட்டதை வேணும்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணிக்கு வந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கோலாகலமாக நடைபெற்று முடிந்த ப்ரோ கபடி சீசன் நேற்றோட முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். நான் உங்களை வந்து சந்தன காற்று ஜனல் சரித்திரனாலே உங்களை பேசணும்.